கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 17:12, மேத்யூ 17:12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்துறாருன்னா, யோவான் ஸ்நானகன் உருவத்தில் ஏற்கனவே வழியா வந்தாச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எலியாவை நிராகரித்து அவரை அவமானப்படுத்தி அவரை என்ன பண்ணீங்க? கொலை பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்போ இரட்சகராகி எனக்கும் நடக்க போகிறது. அப்போ என்ன காட்டுறாருன்னா, வழியை ஆயத்தப்படுத்த வந்தவரும் மேசியாவும் எப்படி ஒரே மாதிரி நடத்தப்படுகிறார்கள் என்பதை சொல்லும் விதமாக. அப்போ என்ன சொல்றாரு? முதல்ல எலியா வந்தாயிற்று. எப்படி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்படி நம்ம மல்கியா தீர்க்கதரிசி சொன்னது போல, மல்கியா 4:5-6 சொன்னது போல கடைசி நாட்களில் எலியா வழியை ஆயத்தப்படுத்துவார் என்று சொன்ன காரியத்துக்கு வந்தாச்சு. அதனால தான் லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அவர் எலியாவினுடைய ஆவியில போவார் என்று சொல்லக்கூடியதான். ஆனால் அவர் எலியா வந்தாச்சுன்னு சொன்னாலும் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன பண்ணாங்க? எலியாவை அவங்க நிராகரிச்சாங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும்போது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு, இவர் தான் அந்த எலியா. யோவான் ஸ்நானனை பார்த்து இவர் தான் அந்த எலியான்னு. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. மாறாக என்ன பண்ணீங்க? அவரை ஏரோது கைது செய்து என்ன பண்ணாரு? அவரை சிறைச்சேதம் பண்ணாரு. ஏன்னா நீங்க மத்தேயு 14வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்குறோம். என்ன பண்றான்? ஏரோது ராஜா ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணி வித்தான். அப்ப என்ன, அவன் அவரை கொலை பண்ணினான். இப்ப அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாரு? அதே மாதிரி ஜனங்கள் சொல்லியாச்சு. அது மாத்திரமல்ல, இப்போ மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். எப்படி? அதாவது இவர் யோவான் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் பாடுபடுவது மாத்திரமல்ல, வந்த மேசியாவும் அதே மாதிரி பாடுபடுவார். நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி? அவர் ஏற்றுக்கொள்ளலை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் என்ன பண்ணாங்க? அவரை பொய்யான குற்றச்சாட்டு காட்டி எல்லாராலும் வெறுக்கப்பட்டவராய் அவரை கல்வாரி சிலுவையில் கொலை செய்தாங்க. எப்படி யோவான் ஸ்நானகனை ஏரோதியால்னால இதனால அவன் என்ன பண்ணா? ஏரோது ராஜா மூலமா அவனை கொலை பண்ண வச்சா. அதே மாதிரி இங்க ஆவிக்குரிய முறையில் மத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரிலிருந்து வந்த கர்த்தர் மேசியாவையே கொலை செய்யக்கூடிய மக்களாக மாற்றிவிட்டார்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? மறுபடியும் நான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்ல வேண்டியதான். நீங்கள் அதாவது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் ஆளுங்களை அனுப்பிச்சு அவர் சொல்லும்போது அது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிராகரிக்கக்கூடாது. ஏன்னா அந்த நாட்களில் வாழ்ந்த இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? எலியாவினுடைய ஆவியில் வந்த யோவான் ஸ்நானகனை அவங்க அடையாளம் கொண்டு கொள்ளாம அவரை நிராகரிச்சாங்க. அதனால அவர்கள் அப்படி தங்களுக்கு வந்த மேசியாவை நிராகரிச்சாங்க. அதனால எனக்கு அருமையானவர், இன்றைக்கு நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எல்லாமே என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, நம்ம கர்த்தருடைய உண்மையாக வாழும்போது நமக்கு நம்ம கர்த்தருக்கென்று உண்மையாக வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது நமக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். இதில் எந்த விதமான மாறுபாடான காரியமும் இல்லை. நீங்கள் அது யோவான் ஸ்நானகனாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் சரியான எதிர்ப்புகள் உண்டாச்சு. ஆனாலும் அவர்கள் 2 பேர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார்களே ஒழிய அவங்க தங்களை தங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்களை எதிர்த்தாலும்
அவங்க என்ன பண்ணல, அதை தாங்கள் சுருங்கி போகவில்லை. நல்லா பாருங்க, ஆதி திருச்சபை, ஆதி அப்போஸ்தலராக இருக்கட்டும், ஆதி திருச்சபையாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் தங்களுக்கு அவர்களை நிராகரித்து அவர்களுக்கு எதிராக அவர்களை கொலையும் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஒருத்தருமே தங்களுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் போகவே இல்லை. அப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சரியான முறையில் பகுத்தறிந்து உங்களை என்னதான் நிராகரிப்பு வந்தாலும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பை நிறைவேற்றுவீங்களா? வல்லபிதாவே, இதோ நாங்கள் வேத வசனத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே, யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், பல்வேறு ஆதி திருச்சபையில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றினது போல நாங்களும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.